ஹவுஸ்மேட்ஸ் புதுசா லவ் பண்ணி கல்யாணமான கார்த்திகனும் ஒரு புது பிளாட் வாங்குறாங்க. அங்க பேய் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட்ல இருந்து ஆரம்பிக்கிற கதை தான் இந்த ஹவுஸ்மேட்ஸ் படம். இந்த ஹவுஸ்மேட்ஸ் படம் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ்: தப்பு ரைட்டு பொய் உண்மை அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த உண்மையா நினைச்சிருப்பீங்களா, ஒரு விஷயத்த பொய்யா நினைச்சிருப்பீங்களா, இந்த மாதிரி பண்ணாதான் கரெக்ட், இந்த மாதிரி பண்ணாதான் தப்பு அப்படின்னு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்திருப்பீங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறதே குதிரைக்கு கடிவாளம் கட்டி ஒரே பாதையில ஓட விடுற மாதிரி உங்க லைஃப் ஒரே சர்க்கிள்ல சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையா நான் சொல்றேன்னா உங்க லைஃப்ல ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த மாதிரி தப்பு ரைட்டு பொய் உண்மை அப்படின்னு ஒரே ட்ராக்ல ஓடாம சோ கால் நீங்க தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த தப்பை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயத்துக்கு மாத்தி பாருங்க. ஸோ அது உண்மையிலே தப்பா இருக்கா அப்படிங்கறதுல எது உண்மை, எது பொய், எது தப்பு, எது ரைட்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை டீட்டெயில்டா என்னால் சொல்ல முடியல. இதுல இருந்து ஒன்று உங்களுக்கு தோணும்ல, அதை அந்த சப்கான்சியஸ் தாட்டை எடுத்துக்கோங்க, அந்த விஷயத்த பண்ணி பாருங்க. நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஹவுஸ்மேட்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் ஹாரர் மூவி ஜான்ரா அப்படின்னு நினச்சி தான் உள்ள போனேன். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் என்னை சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த படத்தோட கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை தாண்டி பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு இந்த படத்துல எதுவுமே என்னால் சொல்ல முடியல. அந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர், இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிரேமம் படத்தோட மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் படம் போட்டிருந்தாரு மல்டி லாங்குவேஜ்ல, அந்த படமுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கண்டென்ட்டை கொஞ்சம் இன்னும் எமோஷனலா கிரிப்பிங்கா பிடிக்கிறதுக்கு இவரோட மியூசிக் ஒர்க் பக்க துணையா இருந்திருக்கு. எடிட்டிங் ரொம்ப நீட்டான எடிட்டிங். இந்த கதையை இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்ல சொல்றதுக்கு இந்த படத்தோட பேசிங்க்கு எடிட்டிங் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் ஆயிருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல காளி வெங்கட்டோட ஆக்டர், சின்ன பையன் மாஹியா நடிச்ச மாஸ்டர் ஹென்ரிக்கோட ஆக்டிங், ஹர்ஷா அனுவா நடிச்ச ஹர்ஷாவோட ஆக்டிங், இவங்க 3 பேர் ஆக்டிங் ரொம்ப நீட்டான சட்டிலான ஒரு ஆக்டிங். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மீட்டர்ல பிடிச்சி நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட் ரொம்பவே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நல்ல ஈஸியா புரிஞ்சு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி நல்லா செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கண்டென்ட். பட் சாமானியனுக்கும் புரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்கே படத்துல ஒரு முட்டாள்தனமான சீன் சொல்ற விட இதைத்தான் நீங்க ஹியூமர்னு நினைச்சு இந்த சீன்ல வச்சீங்களா, இந்த வீடு இந்த பிளாட்டை வாங்கினாதான் இந்த கதையே மூவ் ஆகும், அதுக்கு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தான் சீன் வைக்கணுமா, கண்டென்ட் என்னன்னு ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த கண்டென்ட்டை எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்துல லைட்டா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், இப்படி சொன்னாதான் ஆடியன்ஸுக்கு புரியும் அப்படின்னு எழுதின ரைட்டிங், இதெல்லாம் இந்த படத்தோட மேஜர் டிராபேக்ஸ். அண்டு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுங்க. தர்ஷன் கிட்ட ஒரு சட்டிலான ஆக்டிங் இருக்கு. அந்த ஆக்டிங்கை இப்போ ஒரு ரொமான்ஸ் சீனா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் எமோஷன் சீனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிங்லேயே 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸும் ரொமான்ஸ் சீன்ஸுமே இன்னுமே தர்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நடிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தேட்டர்ல அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதே தெரியுது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா கார்த்திங்கிற கேரக்டரை பயங்கரமா நடிச்சிருக்கலாம். அண்டு வினோதினி மேம் கொஞ்சம் ஆக்டிங்கை ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அன்ரியலிஸ்டிக் ஆக்டிங் இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம படம் பாக்குறோமா இல்ல ஏதோ ஒரு பழைய சீரியல் டெம்ப்ளேட்ல இருக்கிற ஒரு விஷயத்த பாக்குறோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு இந்த படம் எனக்கு. ஸோ இவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு நான் இந்த படம் பார்க்கல. எனக்கு ஜாலியா ஒரு 2 மணி நேரம் ஒரு புது படம் பார்க்கணும் ஒரு நல்ல கண்டென்ட்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹவுஸ்மேட்ஸ் படம் போய் பாருங்க. அண்ட் நான் இந்த படம் எதுக்கு நான் போகணும்னு நினைச்சேன்னா ஹர்ஷாக்காக தான். ஏன்னா அவங்களோட ஆக்டிங் முகுந்தன் அசோசியேட்ஸ் ஒரு மலையாள படம் வினித் ஸ்ரீனிவாசனோட பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு யூனிக்கான ஆக்டிங் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்காக தான் எனக்கு ஒரு யூஎஸ்பியா இந்த படம் போகணும்னு தோணுச்சு. இவ்வளவு நெகட்டிவ் இந்த படத்துல சொல்லியிருந்தாலும் ஒரு இடத்துல ஜம்ப் ஸ்கேர் சீன், மியூசிக்கா இருக்கட்டும், சீன் பிளேவா இருக்கட்டும், அந்த சீனுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு பயமுறுத்துற அந்த ஒரு ஜம்ப் ஸ்கேர் வாய்ஸ் ஓவர்ஸா இருக்கட்டும், பயங்கரமா எனக்கு பயமுறுத்துச்சு ஜம்ப் ஸ்கேரா. அந்த கேரக்டர் காய்கறி விற்கிற அண்ணா கேரக்டர்ல நடிச்ச அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தங்காட்டி தான் அந்த சீன் ஒரு பேய் படத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்துச்சுங்க. இந்த மாதிரி சில பாசிட்டிவ்ஸுமே இந்த படத்துல இருக்கு. இன்னும் சொல்ல வரேன்னா தாராளமா நீங்க ஃபேமிலியோட ஜாலியான ஒரு பேய் படத்தை பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு போகலான்னு நான் சொல்லுவேன். பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த படத்துல. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. படம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு இந்த வீடியோல நான் என்ன தப்பா சொல்லியிருந்தேன் அண்ட் உங்களோட கனெக்ட் ஆகாத பாயிண்ட் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுங்க. தப்புனா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் திருத்திக்கிறேன். அண்ட் இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 40 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எ ஸ்ட்ராங் கண்டென்ட் வித்தவுட் அ ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.